வந்து ரொம்ப பவர்ஃபுல், பட் he is not focused. ஸோ நீங்கள் ஒரு கொடையை வாங்கி அந்த சன்னை ஏமாத்துறீங்க. ஆனால் நான் இப்போ துப்பாக்கி புல்லட் எடுத்து விடுறேன், நீங்கள் ஃபோக்கஸ் தானே, then you die. ஸோ நீங்கள் எதை செய்தாலும் ஃபோக்கஸ், அந்த வேலையை செய்யும் போது ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிருக்கீங்க, நீங்க சொன்னீங்க நான் நாட் ரைட் சக்சஸ்ஃபுல் மாடல் என்ன ரெஃபரன்ஸா எடுக்க வேணானே, ஸ்டில் நார்மலா எப்படி அமையுது அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் ஒவ்வொன்றா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க வேண்டி இருக்குது. இது ட்ரை பண்ணுவோம், இது ஒர்க் அவுட் ஆனா இது ஒர்க் அவுட் ஆனா அது இல்லை, இது அப்படி போறது இன்னைக்கு சரியா படிச்சபடியா ஒண்ணு சரியாகவே இல்லை சார். நான் வந்து கண்ணதாசன் கவிதையினை படித்து விட்டு கெட்டு போன ஒரு சாதாரண மனிதன் ஒரு கவிதை படித்தேன். அந்த கவிதை என்னால முழுசா சரியா சொல்ல முடியாது. பிறப்பின் ரகசியம் யாதென்று கேட்டேன், பிறந்து வார் என்றார். கல்வி என்றால் என்னென்று கேட்டேன், கற்றுப்பார் என்றார். மனையார் சுகம் யாதெனின் மணந்து பார் என்றார். இப்படி எல்லாவற்றையுமே சொல்லுகிறானே கடவுள். இறப்பென்றால் என்னென்று கேட்போம் என்று கேட்டேன், இறந்து பார் என்றார். இப்படி எல்லாவற்றையுமே அனுபவித்து பார் என்றால் இறைவா நீ யார் என்றேன். சற்று காதலிகள் வந்து நான் தான் அனுபவம், என்னை கடவுள் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்றார். இந்த கவிதையை படித்து இறக்கும் வரையிலும் ஏதேனும் ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று துடிக்க ஆரம்பித்து விட்டேன். அதன் காரணமாக அர்ஜென்டினா நாட்டிலே நான் ஆலிவ் ஆயில் கார்டன் வாங்கினேன், ஆஸ்திரேலியாவிலே தோட்டம் வாங்கினேன், பப்புவா நியூகினியிலே 2 லட்சம் ஏக்கரிலே பாம் கார்டனை உற்பத்தி செய்தேன். ஓகே, இந்தியாவுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு தேவையான விவரங்களை வேலை செய்ய ஆரம்பித்தேன். நீங்களே இந்த ஃபோக்கஸை மிஸ் பண்ணிட்டீங்களோ? ஃபோக்கஸே பண்ணல, அப்புறம் எங்க மிஸ் பண்றது? ஃபோக்கஸ் என்பது மிஸ் பண்ணது கிடையாது. டெக்னிக்கலா சொல்றேன், காலையிலே பல் துளக்கும் போது அந்த பல் துளக்கிறத மட்டும் நினைங்க, அதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். நீ மசாலோட சாப்பிடும் போது அந்த மசாலோட அனுபவித்து சாப்பிடு, அது ஃபோக்கஸ். உறங்கும் போது அந்த உறக்கத்தையே ஃபோக்கஸ் பண்ணு. நீங்க உறக்கம் பண்றீங்க, மசாலோட சாப்பிடுறீங்க, சோ டீஃபோக்கஸ் கிடையாது. எதை செய்யறோமோ ஆக்டிவிட்டியை செய்யறோமோ அதுலயே ஃபோக்கஸ் பண்ணு. அப்புறம் ஃபோக்கஸ் என்றது பார்வை மட்டுமல்ல, அதை பற்றி முழுமையாக படி, ஆர்வமா இருக்கு. ஒரு ஆண்டர்பிரினருக்கு எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? சேல்ஸா, இல்ல பினான்சியல் கல்ச்சரா, இல்ல நெட்வொர்க்கிங்? ஒரு அழகான பெண்ணுக்கு முடி முக்கியமா, முகம் முக்கியமா, கால் முக்கியமா, இடை முக்கியமான்னு கேட்கறதுக்கு இது எல்லாமே எசென்சியல்ஸ், மூணுமே தேவை. ஆனா இந்த மூணும் உனக்கு சரி உனக்கு கையில இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உனக்கு ஐடியா தெரிஞ்சா மட்டும் போதும். பினான்ஸுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணிக்கலாம். நீங்க லீலா ஹோட்டல்ல இன்டர்வியூ, நீங்க லீலா ஹோட்டலுக்கு வரணும், உங்ககிட்ட கார் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யூபர் ஹயர் பண்ணிக்கீங்க. அதுக்கான ஆட்கள் முக்கியமான ஒரு விஷயம் தெரியணும், உங்க டெஸ்டினேஷன் எங்கன்னு தெரியணும், உங்களுக்கு லீலா ஹோட்டலுக்கு போகணும்ன்றது தெரியணும். அது தெரியாம யூபர் ஹயர் பண்ணி காலில் உட்காந்துக்கிட்டு என்ன போகணும்னாக்கா அது மாதிரிதான் வாழ்க்கையை இருக்குது. போன இடம் தெரிஞ்சிருச்சுன்னா போகும் இடம் தெரிந்தால் வழி தெரியும். இப்போ ஏர்செல் ஆரம்பிச்ச காலகட்டங்கள் பத்தி பேசுறப்ப சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நீங்களே நேரா கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது சிறு கிராமங்கள்ல எல்லாம் போயிட்டு அது மாதிரி டிவைஸ் எல்லாம் நம்ம பார்த்தது இல்லை, போன் பண்ணி கொடுத்துருந்தா உங்க பேரண்ட்ட பேசி அந்த எக்ஸைட்மெண்ட்ஸை இது பண்ணுவீங்க. நீங்களே கிரவுண்ட்ல தவிர இல்லை, அதை எப்பவும் பண்ணல. இல்ல அதுதான் கேட்கிறேன், அந்த மாதிரியான ஐடியாக்கள்லாம் எப்படி வந்தது? ஐடியாக்களே கிடையாது. மற்றவர்களுக்கு எனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு புரியும்படி சொல்லவில்லை என்றால் அது என் தவறு. சிவசங்கரன் அப்படின்னாலே 2 விஷயம் ஸ்டாண்டர்டா சொன்னாங்க, ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கிங், அக்ரெசிவ் சேல்ஸ். இது 2 வந்து அவருடைய மாடல் அப்படின்னா டக்கு முடிவு எடுப்பாரு. அதுல கொஞ்சம் மாற்ற, ஃபாஸ்ட் டெசிஷன் உண்மை, ஆனால் நான்